என்னங்க கட்டி அழைச்சி பாராய் என்னப்பாச்சு முடியுதா? வந்து பாரு யாரு இருக்கிறாங்கன்னு நாராயண நாராயணா பாத்துக்கானே அம்மா கட்டிட்டு என்ன இது அலங்கோலமாக இருக்கிறது? சரி ஆடி எந்திரிச்சு எல்லாம் போட வேண்டியதுல போட்டு ஆடிச்சுக்கிறான் வந்து போல புத்தம் கட்டிக்கலாம். ஆமா பார்க்க கூடாதவன் பார்த்து விட்டானே. ஐயோ ஏய் உன்னுடைய வாயினால் என்னை தாத்தா என்று அழைக்காதே. அப்படியா? பாதாமதி நான் படித்தேன் அந்த அம்மாவை கூட ரூமுக்குள்ள நீங்க 2 பேரும் தான் போனீங்க. ஆமா நீங்க வெளிய வந்தோம் நாய் உள்ள போச்சு. என்ன காரணம்? நாய் இல்ல அது அது இந்த நாய். அப்படியா? என்னை பார்த்தால் உனக்கு நாய் போல் தெரிகிறதா? உங்களை சொல்லுவேன் நானு. ஏய் அப்படியா? உன்னுடைய வணக்கத்தை எடுத்துட்டு போய் குப்பையில போடுறாடா. மடையனைய மதி கெட்டவனே. நானா ஒரு வீட்டுக்குள்ளார வரும்பொழுது கதவை தட்டிட்டு சத்தம் போட்டுதான் வீட்டுக்குள்ளார வரணும். திறந்து வீட்டுக்குள்ள நாய் புகுந்த மாதிரி பூந்துட்டு என்னடா உன்னுடைய வணக்கத்திற்கு ஒரு கேடு. கதவை தட்டிட்டு உள்ள வாங்குறீங்க. நீங்க சொல்வதும் சரியான வார்த்தை தான். கதவு சாத்தி இருந்தா நான் ஏன் தட்டாம உள்ள வர்றேன்? அப்பயே சொன்ன உலக மக்களுடைய நன்மைக்காக இந்த ஆயன் நான் புறப்படுகிறேன் என்று. வேண்டாம் அந்த அங்க போய் உலக மக்களே பார்த்துட்டு எப்படி இந்த மக்களை எப்ப பாக்குறது? வாயில சொல்லும் போது நல்லா இருக்குது. இப்ப இப்படி பேசுறியே அங்க இன்னும் போது நல்லா இருந்ததா? நல்லாதான் இருந்தது. அப்புறம் எப்படி இப்படி பேசுற? ஏய் நானதா தாத்தா காமம் கண்ணை மறைக்கிட்டு சாமி ஓடி அந்த பக்கம். சீ 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 தாத்தா மதிகெட்ட மூடனே. தாத்தா ஏ பைத்தியக்காரா. நான் பைத்தியமா? ஏண்டா தாத்தா சொந்த தாத்தாவா இருந்தா என்ன யாராக இருந்தாலும் என்ன? அப்படியா? வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஒரு கதவை தட்டிட்டு வரணும். ஓஹோ இல்லனா ஒரு சத்தம் போட்டு வரணும். சரி அப்படிங்கிற ஒரு இங்கிதம் கூட இல்லாமல் வரைக்கும் அரண்மனைக்குள்ளே வாடா இங்க
ஏண்டா பாட்டி அறிவு கட்ட ஜென்மமே பாட்டி ஆ? நானா உன்னுடைய தந்தையாகப்பட்ட ஆஹா. சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் ஆ. எங்க மகன் ஆஹா. 4 வேதம் ஆ. 6 சாஸ்திரம் ஆ. அனைத்தையும் அறிந்தவன். உண்மைதான் எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு என்று ஆ. ஆராய்ந்து ஆ. அதாவது பார்க்கக்கூடியவன் என்னுடைய மகன். உண்மைதான் அனைத்தையும் அறிந்தவன். ஆமா அதாவது ஆ. தந்தைய 10 அடி பாஞ்சா ஆ. குட்டி எத்தனை அடி பாயணும்? 16 அடி பாய வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஆமா உன்னுடைய தந்தையுடைய அறிவு கூட உனக்கு இல்லையா? ஓஹோ ஆ? பாட்டி. அப்பேற்பட்ட 4 வேதம் 6 சாஸ்திரம் படைத்த ஆ. கற்ற பிரம்மதேவனுடைய மகனானி ஆஹா. அதாவது ஒரு நாகரிகம் என்றால் என்னன்னு தெரியாது. நாகரிகமா இப்படி அடுத்தவர் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அனுமதி இல்லாம உள்ள வரலாமா? அப்படியா? திறந்த வீட்டுல நாய் பூந்தா அப்படி நாகரிகத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? என்ன விட்டு போச்சு நாகரிகம்? ஐயோ, என்ன பாட்டி இந்த மும்மூர்த்தி தேவர்கள் சேர்ந்து ஓஹோ. ஒரு மனதாகவே பூலோக மக்களுக்கும் சரி தெய்வலோக மக்களுக்கும் சரி பெரிய டீ காபி அந்த வாயில் குடிக்கிறது எந்த வாயில் பேசுறது? ஏங்க சத்தம் போடாதீங்க. ஐயே, 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 ஐயே. 4 பேர் இருக்கிறீங்க இப்படி மொன 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 மொனன்னு. சொல்லு. இதோ பூலோக மக்களுக்கும் சரி தெய்வலோக மக்களுக்குமே சரி தேவாதி தேவர்கள் மூவருமே சேர்ந்து ஒரு சட்டமான திட்டீர்கள். என்ன சட்டம்? 6 சட்டமான திட்டீர்கள். என்னது? இதோ 6 அறிவு உள்ள ஜீவன்களால் சரி பகலிலே ஒன்று சேரக்கூடாது என்று. பகலிலே ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேரக்கூடாது. ஆமா, பகலிலே ஆணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடாது என்று சட்டத்தை ஈட்டியவரே தாங்கதான். ஆமா. அப்படி சட்டத்தை போட்டுட்டு இப்படி உள்ள போய் கட்டல சிவசிவா சிவசிவா நாராயணா ஏய், இப்படி தவறுகள் செய்யலாமா? உலகத்தில் ஆணும் பெண்ணும் பகலில் ஒன்றாக சேரக்கூடாது, சூரிய தோஷம் வந்துவிடும் என்று சட்டம் போட்டது நாங்க தான். நீங்கள் தான் சட்டம் போட்டது உலக மக்களுக்கு தானே தவிர அந்த தேவர்களுக்கு கிடையாது. தாத்தா, ஒரு தவறுமே செய்யாத இந்த நாரதனை அடிக்கிறீர்களா? அடித்தாலும் பரவாயில்லை. ஏன்டா டேய்? என்ன பாட்டி? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆஹா. என்னடா ஒண்ணும் தெரியாது பாட்டி இதோ ஒரு தவறுமே செய்யாத என்னை இப்படி ஆணை அடிக்கும் சவுக்கால் அடிக்கிறீர்கள் அல்லவா? என்னை எப்படி அடித்து அவமானப்படுத்தினீர்களோ அதே போல் தாங்களும் அவமானப்பட போகிறீர்கள். இதோ ஆடி மாத காற்றிலே எச்சில் இலையானது எவ்வாறு பறக்கிறதோ, ஆடி மாச காத்துல எச்சல் எப்படி பறக்குதோ, ஆமா எச்சலை எப்படி பறக்குதோ அதே மாதிரி உங்கள் மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையுமே காத்தோடு காத்தாக பறக்க விடுகிறேன். அப்படியா? ஆமா, அப்படி பறக்கவில்லைனா அது வரைக்கும் இந்த நாரதனாகப்பட்டவன் நீங்களே கூப்பிட்டாலும் சரி நீங்களே கூப்பிட்டாலும் சரி இங்க இதே தோற்றத்தோடு உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். இது சத்தியம். பைத்தியக்காரனே, பைத்தியமா? இந்த அண்டரண்ட பூனம் 600 கோடி பூமண்டலம் மரம் செடி காற்று அனைத்தையும் படைத்தவர் என்னுடைய கணவர். சரி, உங்க அப்பனை படைச்சதே கூட்டுக்காரர் தான். அப்படியா? உன்னை படைச்சது நாங்க தான். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய மானத்தை நீ அப்படிதான் வாங்குவா? அப்படியா? இதுக்கு மேல ஒரு வினாடி எங்களுடைய அரண்மனைக்கு வரக்கூடாது. கூடாது. போடா. என்னங்க இந்த நாரதனால நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் அத்தனையுமே இன்னும் எத்தனையோ இருக்குது. இருந்தாலும் ஒரு விஷயத்த முடிவு செஞ்சுட்டா அப்படின்னா நாரதனாகப்பட்டவன் அதை கண்டிப்பா நிறைவேற்ற விடவே மாட்டான். அதனாலே ஆடி மாச காத்துல எச்சலை எப்படி பறக்கதோ அதே போல இந்த தேவாதி தேவனுடைய மான மரியாதை அத்தனையுமே நான் பறக்க செய்ய விட்டால் பிரம்மதேவனுக்கு சரஸ்வதிக்கு பிறந்த நான் நாரதன் கிடையாது. அது வரைக்கும் இந்த நாரதன் இந்த உருவத்தோடு இந்த வைகுண்டம் வரமாட்டேன் அப்படி சொல்லி சத்தியமானம் செய்து விட்டு போயிருக்கிறான். அதனாலே இவன் செஞ்சாலும் செஞ்சிருவாண்டி. அதுக்கு என்னங்க எப்படி பயந்துக்கிறீங்க? என்ன பண்ணிவிடுவான்? நாரதன் வந்து என்னால் படைக்கப்பட்டவன் தான். இருந்தாலும் அவன் என்னோட புடிச்சு மசாலி. ஆமா, அதனால தேவனுடைய மான மரியாதை ஏதாவது தீர்வு செய்தாலும் செய்து விடுவான். அதனாலே இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்னவென்றால் என்ன அப்படி என்ன சந்தி வழியா போட்டுருவான் சொல்லுங்காயா? மானத்தை வாங்குவானா என்ன அப்படி பண்ணிடுவான்? இந்த டிவியில் விஜய் டிவில போடுவாங்க. அதனாலே என்னுடைய மைத்திரனாகப்பட்ட ஒன்னாகப்பட்ட சிவபெருமான்
கைலிங்கிரி வாசன். ஓ எங்க அண்ணன். ஆமா, சிவபெருமானை நாடி ஹரஹரா சிவசிவா என்று உடனடியாக மறுபடியுமா இல்ல இன்னைக்குமா அவருடைய அவங்க கிட்ட போன ஏதோ ஒரு யோசனையாவது நமக்கு தோன்றும். நான் என் அண்ணன் போகணுமா? இல்லைங்க, எங்கிட்ட வந்த வினையே இப்ப பெரிய வினையா இருக்கு. அண்ணன்ட்ட போறங்கிற ஸ்ரீபோகத்துல சிறந்தவர் என்பதை சரியாக நிரூபிக்கிறீங்க. அண்ணன் கிட்ட போக சொல்றேன். ஏய், அண்ணன் கிட்ட போய் ஆபத்துன்னு உதவி கேட்க போறேன்டா. பிள்ளைக்கு ஆபத்துன்னா அப்பா கிட்ட அம்மா கிட்ட தானே போய் சொல்லணும். ஆமா, அதனால அப்பா அம்மா இல்ல, அண்ணன் இருக்கிற அப்படி இல்ல, செத்தா போயிட்டு அப்படி அதானே இவங்க மைத்துனன் கைலிங்கிரி வாசல் சுப்பிரமணியன் வாய் போக வேண்டும். சரி சரி போகலாம். என்னடா போற பக்கமெல்லாம் போன போய் நாத்த மாதிரி என்னடா அது கொடுமையா இருக்குது நீ சொன்ன மாதிரி. அதானே அப்பா கிட்ட போனீங்க. தந்தையார அப்பாவை பார்க்க போனோம். அங்க போனா அப்படி சரி அங்கத்தான் அப்படி ஆகி போயிருச்சு, அடிச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டாங்கன்ட்டு இங்க வந்து பார்த்தோம். இங்க வந்தா இப்படி அதான் இங்கேயும் தாத்தாவும் பாட்டியும் போட்டு அடிச்சிட்டாங்க. பகல்ல இந்த தேவாதி தேவர்களுக்கு வேற வேலையே கிடையாதா? அவரவர் தொழிலை அவரவர் சரியாக செய்யவே கிடையாது. அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். சிவசிவா சிவசிவா, இது என்ன பண்றது? இதோ இங்கேயும் ஆசீர்வாதம் கிடைக்கல. உண்மைதான். அப்பா கிட்ட போனோம், அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ணல, அடிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு. சரி தாத்தாவையாவது பாப்போம் அப்படின்னு தாத்தா கிட்ட வந்தோம். தாத்தாவும் இங்க இப்படி பண்ணிட்டு அடிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. சரி போனால் போகிறது. எல்லாத்துக்குமே மூத்தவர் இருக்கிறார்ல, பெரிய வீட்டுக்காரரு சிவபெருமான், உன்னானப்பட்ட சிவபெருமான், படியலுக்கும் பரம்பொருள். அவரையாவது போய் பார்ப்போம், அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம், அவர்கிட்ட யாவது சிவனேன்னு போய் அவர்கிட்டயாவது ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவோம். கைலாயம் போகலாமா? சரி வா போகலாம். நாராயண நாரத முனிவரானவர், அதாவது கைலகிரி தேடி சிவபெருமானிடத்தில் செல்ல இப்பொழுது பரமேஸ்வரன் சிவபெருமான் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால். கதிரான வேண்டவனா ஓம் நமச்சிவாய. அந்த ஊரலில் ஓகே நின்றவனா
மாடு அந்த கட்டு மாடு அந்த கால முன்னாடி கட்டாரா வாங்க வாங்க ஓம் நமச்சிவாயா ஓ இளிச்சுவாயா ஓ இளிச்சுவாயா ஓ இளிச்சுவாயா ஓய் நந்தீஸ்வரா மத்தளவர் இளிச்சிட்டே இருக்காங்க அவன் இளிச்சுவாயா நந்தீஸ்வரா சாமலே ஏய் சுவாமிகளே சாமிகளை என்று பேச வேணும் ஆசிரியர் சாமி ஆசிரியர் சாமியா அது சரி சாமிங்கிறேன் என்ன பார்த்தா ஆசிரியர் மாதிரி தெரியுதா அது சரிங்க அப்படிங்கிறேன் நந்தீஸ்வரா ஓ தவறாத ஒரு வார்த்தை பேசக்கூடாது எப்படி பேசுறது என்னிடத்துல சரியான பதில் மாற்றம் கொடுத்தால் போதும் எப்படி? நான் ஒரு சாமியாக நான் வந்திருக்கிறேன் ஓஹோ. தெய்வமாக வந்திருக்கிறேன் அப்படிங்களா என்னிடத்துல தவறாத ஒரு வார்த்தை பேசக்கூடாதப்பா எப்படி பேசுறது என்னிடத்துல பேசுவது உண்மையாக இருந்தால் சரியான நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான பதில் மட்டும் கொடுத்தால் போதும் எப்படி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு டனார் 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 என்ற பதில் மட்டும் கொடுத்தால் போதும் ஓ வேற எதுவும் சொல்லக்கூடாது வேற எதுவுமே வாயிலிருந்து வரக்கூடாது சரி நந்தீஸ்வரா டனார் 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 என்ன ராஜசபைக்கு மனவார்ந்த வணக்கம் டனார் 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 அன்பார்ந்த பெரியோர்களும் டனார் 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 அருமை தாய்மார்களும் டனார் 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 ஏய் பைத்தியக்காரா என்னடா டனார் டனார் என்ன சொன்னீங்க வேற எதுவும் பேசாதடா நான் சொல்ற வார்த்தைக்கு டனார் டனார் டனார்னு சொல்றான் நீங்க இப்படிதான் பதில் சொல்லுவாங்களா இதை எப்படிங்க பேசுறது உங்ககிட்ட மாடு பெண்டமே ஓய் இப்படி பேசக்கூடாதப்பா என்ன இப்படி திருப்பி பேச வேணும் எப்படி திருப்பி பேச வேணுமாடா திருப்பி உண்மையா நந்தீஸ்வரா திருப்பி பேச வேணும் அடா பைத்தியக்காரா அது அப்படி இல்லப்பா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான பதில் என்றால் நீ ஊங்கொட்ட வேணும் ஓ நீங்க எது சொன்னாலும் ஊங்கொட்டணும் ஆமா. இவ்வளவுதானே யாரு எதுவும் இப்படி முதல்ல சொல்லிருக்கலாம் என்னுடைய உயிரே வாங்கல சரி சார் இப்ப சொல்லுங்க நந்தீஸ்வரா அன்பார்ந்த பெரியவர்களும் அருமை தாய்மார்களும் நம்மளை வாழ வைக்கும் தெய்வலாக ரசி மக்கள் அத்தரவே